வணக்கம். திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது என்பதும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன என்பதையும் அறிவோம். முதல் 38 அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால், அடுத்த 70 அதிகாரங்களை கொண்டது பொருட்பால், அடுத்த 25 அதிகாரங்களை கொண்டது காமத்துப்பால். ஆக மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. மூன்றாவது பாலான காமத்துப்பாலில் 109வது அதிகாரம் முதல் 133வது அதிகாரம் முடிய மொத்தம் 25 அதிகாரங்கள் உள்ளன. முதலில் அதிகாரம் 109 தகையணங்குறுத்தல். தகையணங்குறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களை காண்போம். தகையணங்குறுத்தல் என்ற அளவில் பெண்ணின் அழகானது எப்படி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட பாதிப்பை எப்படி ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு என்பது குறள். இதன் விளக்கம்: பெண்ணை பார்த்ததும் நெஞ்சமானது, அதாவது மனமானது மயங்குகிறதாம். என்ன நினைத்து மயங்குகிறதாம்? அதோ பெரிய கம்மல் அணிந்திருப்பது தெய்வமா, தெய்வ பெண்ணோ, என்னை வாட்டும் அழகோ, என்னை வாட்டும் அழகோ, வண்ண மயிலோ, இந்த மங்கையைக் கண்டு மயங்குகிறதே நெஞ்சம். தெய்வ பெண்ணே, மயிலோ, கனமான குடையணிந்த மனித பெண்ணோ, என் நெஞ்சு மயங்குகிறதே. அடுத்தது 1082வது குறட்பா. நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனது உடைத்து. அவளுடைய விழி வேலுக்கு எதிராக நான் அவளை நோக்க, அக்கணமே அவள் என்னை திரும்ப நோக்கியது. அது எப்படி இருக்கிறது என்றால், தான் ஒருத்தி மட்டும் தாக்குவது போதாது என்று ஒரு தானையுடன், அதாவது படையுடன் வந்து என்னை தாக்குவது போன்று இருந்ததாம். என் பார்வைக்கு எதிராக அவள் என்னை பார்ப்பது, தானே தாக்கி எவரையும் கொல்லும் ஒரு தெய்வம் தாக்குவதற்கு படைகளையும் கூட்டி வந்தது போல் இருக்கிறதாம். நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல் தானே தாக்கி விருந்தும் அணங்கு ஒரு சேனையையும் கொண்டு வந்து தாக்கினார் போலிருக்கிறதாம். அடுத்து 1083வது குறள். பண்டறியேன் கூற்றென்பதை இனி அறிந்தேன், பெண்தகையால் பேரமர்கட்டு. அதாவது, கூற்றுவன் எனப்படும் பொல்லாத யமனை எனக்கு முன்பெல்லாம் தெரியாது, இப்போது தெரிந்து கொண்டேன். அந்த யமன் என்பவன் பெண்ணுருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய விழி அம்புகளை உடையவள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன். யமன் என்று நூலோர் சொல்ல முன்பு கேட்டிருக்கிறேன், பார்த்தது இல்லை, இப்போது தெரிந்து கொண்டேன். பெண்ணிற்கே உரிய நல்ல குணங்களும் அதுடன் பெரிதாய் போரிடும் கண்களையும் உடையதுதான் யமன்.
யமன் என்று சொல்வதை முன்பு அறியேன், இப்போது தெரிந்து கொண்டேன். அது பெண் தன்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது. இது 1083வது குறள். அடுத்து 1084வது குறள். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண். பெண்மையின் வார்ப்படமாக திகழுகிற இந்த பேதையின் கண்கள் மட்டும் உயிரை பறிப்பது போல் தோன்றுகின்றனவே, ஏன் இந்த மாறுபாடு? அதாவது பெண்மை குணம் மிக இப்பெண்ணின் கண்களுக்கு அவற்றை பார்ப்பவர் உயிரை பறிக்கும் தோற்றம் இருப்பதால் அவள் குணத்திற்கும் அறிவுக்கும் மாறுபட்டு போர் செய்கின்றன. பெண் தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடொன்று மாறுபட்டிருந்தன. அடுத்து 1085வது குறள். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. உயிர் பறிக்கும் கூற்றமோ உறவாடும் விழியோ மருட்சி கொள்ளும் பெண் மானோ. இளம்பெண்ணின் பார்வை இந்த 3 கேள்விகளையும் எழுப்புகிறதே. என்னை தெம்புறுத்துவது யமனோ, என் மேனி எங்கும் படர்வதால் கண்ணா, ஏதோ ஒரு பயம் தெரிவதால் பெண் மானா. இப்பெண்ணின் பார்வை இம்3 குணங்களையும் பெற்றிருக்கின்றது. யமனோ கண்ணோ பெண்மானே, இந்த இளம்பெண்ணின் பார்வை இந்த 3 தன்மையையும் உடையதாக இருக்கிறது. அடுத்து 1086வது குறள். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்ககர் செய்யல மண் இவள் கண். புருவங்கள் வளைந்து கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவள் கண்கள் நான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா. அதோ வளைந்திருக்கும் புருவங்கள் வளையாமல் நேராக நின்று தடுத்தால் அவள் கண்கள் எனக்கு நடுக்கம் தரும் துன்பத்தை தரமாட்டா. வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவளுடைய கண்கள் யான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா. அடுத்து 1087வது குறள். கடா களிற்றின் மேற்கட்படா மாதற்படா முளைமேல் துகில். மதம் கொண்ட யானையின் மதத்தின் மேலிட்ட முகபடாம் கண்டேன். அது மங்கையொருத்தியின் சாயாத கொங்கை மேல் அசைந்தாடும் ஆடை போல் இருந்தது. அந்த பெண்ணின் சாயாத முளைமேல் இருக்கும் சேலை கொல்லம் மதம் பிடித்த ஆண் யானையுடன் முகப்படாம் போன்றிருக்கிறது. மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மதம் பிடித்த யானையின் மேல் இட்ட முகப்படாம் போன்று இருக்கிறது. இது 1087வது குறள். அடுத்து 1088வது குறள். ஒன்னுதற்கோ உடைந்ததே நாட்டாயினுள் நன்னாகும் உட்குமென் பீடு. களத்தில் பகைவரை கலங்க வைக்கும் என் வலிமை இதோ இந்த காதலையின் ஒளி பொருந்திய நெற்றிக்கு வளைந்து கொடுத்து விட்டதே. களத்தில் முன்பு என்னை அறியாதவரும் அறிந்தவர் சொல்ல கேட்டு வியக்கும் என் திறம் அவள் ஒளி பொருந்திய நெற்றியில் கண்ட அளவில் அழிந்து விட்டதே. போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சுதற்கு காரணமான என் வலிமை இவருடைய ஒளி பொருந்திய நெற்றிக்கு தோற்று அழிந்ததே. பிணையேர் மடநோக்கும் நானும் உடையிட்டு அணி எவனோ ஏதில தந்து. 1089வது குறள்.
பெண்மானைப் போன்ற இளமை துள்ளும் பார்வையும் நாணத்தையும் இயற்கையாகவே அணிகலன்களைக் கொண்ட இப்பேரழகிக்கு செயற்கையான அணிகலன்கள் எதற்காக? பெண்மானைப் போன்ற அச்சப் பார்வையையும் உள்ளத்தில் நாணத்தையும் நகைகளாக கொண்டிருக்கும் இவளுக்கு வேறு வேறு வகைப்பட்ட நகைகளை அணிவித்திருப்பது எதற்காகவோ? பெண்மானைப் போன்ற இளமை பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத அணிகளைச் செய்து அணிவது ஏனோ? அடுத்து 1090வது குறள். உண்டார் கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று. மதுவை உண்டால்தான் மயக்கம் வரும், ஆனால் கண்டாலே மயக்கம் தருவது காதல்தான். காய்ச்சப்பட்ட கள் உண்பவர்க்கே மகிழ்ச்சி தரும், காதலைப் போல் காண்பவருக்கும் அது மகிழ்ச்சி தருவது இல்லை. கள் தன்னை உண்டவரிடத்தில் அல்லாமல் காமத்தை போல் தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை உண்டாக்குவது இல்லை. இதோடு இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களின் விளக்கமும் தரப்பட்டது. அடுத்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனல் அனைத்து வீடியோக்களும் தங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.